9 நாய் இருக்குங்க. 9 இருக்கு. ஆமாங்க. அதுல 7 ஃபீமேல், சரிங்க, 2 மேலுங்க. ஓகே. இப்போ 3 நாய் குட்டி இருக்குதுங்க. ஒரு நாயில 6 குட்டி இருக்குதுங்க, ஒண்ணுல 8 இருக்குதுங்க, ஒண்ணுல 7 இருக்குதுங்க. இது வந்து நம்ம வியட்நாம் இம்போர்ட்டுங்க. வியட்நாம். ஆமாங்க. படுத்துக்கிறது. ஆமாங்க. இப்போ நான் சொல்லி முன்னாடி அட்வான்ஸ் இதுல நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்க சார். ஃபான் வித் பிளாக் மாஸ்க் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கலர். பிளாக் ரேர்னு சொல்லனால நம்ம பிளாக் தேடி தேடி எடுத்தோம்ங்க. சரி. வந்து ஃபாரின் கேசிலேயே மெலானஸ் தான் வருது, பிளாக்குன்னே வருதுங்க. நாம இப்போ சென்னை, பெங்களூரு, ஆந்திரா, நெல்லூர், சரிங்க, கேரளாங்க, ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இருக்கிறவங்க தனி வீடு மட்டும் தான் இருக்குதுங்கிறவங்க வளர்த்தவே கூடாதுங்க. சரிங்க, அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தோட்டம் இருக்கிறவங்க அல்லது வந்து கொஞ்சம் ஃபென்சிங், கார் பார்க்கிங், இப்படி ஒரு நாய் ஓடி சுத்தி வீட்டை சுத்தி வர இருக்கிறவங்க மட்டும் தான் இதை வளர்த்துறது நல்லதுங்க. உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியுதுங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டின நாய்கள், அப்புறம் வெளிநாட்டு நாய்கள் அப்படின்னு நிறைய நாய்கள் எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வளர்த்துட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது நாய்களுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சொன்ன பேச்சுக்கு உடனடியாக கட்டுப்படுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு டாக் தாங்க சொல்ல முடியும். ஆமாங்க, பெல்ஜியம் மெலலாய்ஸ் அப்படிங்கிற இந்த டாக் தான். இது மேபி வேணா வெளிநாட்டு நாயாக இருக்கலாம், இம்போர்ட் பண்ண நாயாக இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா உண்மையாலுமே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் சிஆர்பிஎஃப்ல யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போலீஸில் கூட இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு கிணலுக்கு வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி லைனாக கூண்டுகளில் நிறைய நாய்கள் இருக்குது. இதை வந்து யார் வளர்த்திட்டு இருக்கா, எப்படி வளர்த்திட்டு இருக்கா, அண்ணன் வந்து எதற்காக இதெல்லாம் வளர்த்திட்டு இருக்காரு, இப்போ வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருக்கா, பப்பீஸ் கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ டாக்ஸை மீட் பண்ணலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. அண்ணா முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட இந்த கிணல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற இடத்த கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் திருநாவுக்கரசுங்க. சரிங்க. நம்ம வந்து ஈரோடு மாவட்டம். ஓகே. ஈரோட்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டருங்க. சரி. இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா கொடுமுடி, கரூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் சென்டருங்க. காங்கேயத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருங்க. சரிங்க. எல்லா இடத்துக்கும் சென்டரா இருக்குது. இல்லை, ஆமாம், இல்லை, இது சுற்றி இருக்கிற இடம் பெரிய இடம், அது தெரியறதுக்காக சொல்கிறோம். ஓகேண்ணா. அண்ணா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை நாய்களை வளர்த்திட்டு இருக்கீங்க. அது என்ன ரகம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து பெல்ஜியம் மெலனஸுங்க, பெல்ஜியம் மெனலுவா அப்படிம்பாங்க. ஓகே. பெல்ஜியம் மெலனஸ்னு வரும். அதுதான் வளர்த்திட்டு இருக்கீங்க. நான் எத்தனை ஆண்டு காலமா இந்த நாய்கள் வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கீங்க? நாய் வளர்ப்புல 25 வருஷமா இருக்கிறங்க. முதல்ல ராஜபாளையம், ராட்வீலர் இப்படி வச்சிருந்தாங்க. இப்போ பெல்ஜியம் மெலனஸ்னு நான் இதை எடுத்து அது இம்போர்ட் பண்ண பிளாக் மேல தாங்க. ஓகேங்க. அது பண்ணி ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அப்போ நம்ம ப்ரீடிங் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷமா ரெகுலரா பொட்ட நாய் 7 பொட்ட நாய் இருக்குங்க. 2 மேல் இருக்கு. சரி. இப்போ ப்ரீட் பண்ண 2 வருஷமா தொடர்ச்சியா ப்ரீடிங்ல இருக்கிறேங்க. ரைட்டுங்கண்ணா. ஆனா நம்ம நாட்டு இனமான ராஜபாளையம், அந்த கன்னி இதெல்லாமே வச்சிருந்திருக்கீங்க முன்னாடி. இப்ப திடீர்னு வந்து இது மேல ஆர்வம் வர்றதுக்கு என்ன காரணங்கண்ணா? அதோட ஃபிட்னஸுங்க, அதோட வீடியோலாம் நம்ம பார்க்குறோம்லங்க, அது பண்ற ஜம்ப், அதில் இருக்கிற அது கொஞ்சம் கேரக்டர் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுங்க. ஓகே. அதனால அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்குற மாதிரி ஆன ஒரு நாய்ங்களுங்க. அதனால தான் இதுங்க பார்த்தீங்களா, நம்ம கன்னி சிப்பிப்பாறை காவலுக்கு ஓகே எல்லாம் ஓகேங்க. சரி. எப்படின்னா நம்ம அந்த ஃபாரின் வெரைட்டி அளவுக்கு ஒபீடியன்ஸ், அதாவது வீட்டிலே அவுத்துட்டு நம்மளாம் வச்சுக்க முடியாது. சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அவுத்துட்டா வெளியே, அதாவது எப்படி ஓடத்தா ஓடி ஓடியார பார்க்கும். சரி. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரீட், நம்மளுக்கு நல்ல காவலுக்கு வேணுங்கிறவங்களுக்கு இந்த ப்ரீட் நல்லா இருக்கும். இந்த ப்ரீட் நல்லா இருக்கும். ஆனால் தற்சமயம் நம்ம கிட்ட எவ்வளோ நாய்கள் இருக்கு, அதில் ஆண் நாய்கள் எவ்வளோ, பெண் நாய்கள் எவ்வளோ, குட்டிகள் எவ்வளோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 9 நாய் இருக்குங்க. 9 இருக்கு. ஆமாங்க. அதில் 7 ஃபீமேல், சரிங்க, 2 மேலுங்க. ஓகே. இப்போ 3 நாய் குட்டி இருக்குதுங்க. ஒரு நாயில் 6 குட்டி இருக்குதுங்க, ஒன்னுல 8 இருக்குதுங்க, ஒன்னுல
மேல 7 இருக்குதுங்க. 7 இருக்குங்க. ஒன்னு வந்து 50 நாள் ஆச்சுங்க, ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஒரு ஸ்டேஜ் குட்டி. ஓகே. இன்னொன்று வந்து போட்டு ஒரு 8 நாள் ஆச்சு, ஒன்று 25 நாள் ஆயிருக்குங்க. சூப்பருங்கண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இப்போ இந்த பெல்ஜியம் மெனலாய்ஸ் இதோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா என்ன சொல்லலாம், இதோட ஆரிஜின் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. அதுலயே பெல்ஜியம்ங்கிறதோட ஆரிஜின் பெல்ஜியம்ல இருந்து வந்ததுங்க. ஓகேங்க. இது வந்து நல்ல கார்டிங் டாக், நல்ல ஸ்போர்ட்ஸ், நல்ல அத்லட்டியான டாக், நல்ல எப்பவுமே ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். ஓகே. நீங்க ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் நல்ல சரக்கு, சின்ன சத்தம் வந்தாலும் இது பாக்குங்க. நல்லா இப்போ நிறைய பாத்தீங்கன்னா ஆர்மிஸ்ல இதை தான் யூஸ் பண்றாங்க. நல்லா மோப்ப சக்தி உள்ள நாய். எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு பெருசா முடியும் கூட்டாது, பெரிய ஷார்ட் கோட் தான் அது. ஓகேங்க. அதனால எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி டாக். ஆனா இது ஒரு வகையில ஷெப்பர்டோட ஃபேமிலி தான் இல்லீங்களா? ஆமா ஆமா, இது ஒரு ஷெப்பர்டோட ஃபேமிலி தான். ஆமாங்க, ஜெர்மன் ஷெப்பர்டோட அந்த ஃபேமிலியில வர்றதுதான். ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபேமிலில ஷெப்பர்ட் ஃபேமிலில வர்றது. ஓகே ஓகே. எனக்கு கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஆர்மில மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து சிஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் வந்து போலீஸ், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து பூரா டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட், லேப் தான் இருந்ததுங்க. இப்போ ஃபுல்லா வந்து பெல்ஜியம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஓகேங்கண்ணா. ஆனா ஃபர்ஸ்ட் இம்போர்ட்டடான நம்ம இதை பத்தி சொல்லுங்க, மேல பத்தி சொல்லுங்க. எங்கிருந்து இம்போர்ட் பண்ணீங்க, எவ்வளவுக்கு பண்ணீங்க, எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா இது வந்து நம்ம வியட்நாம் இம்போர்ட்டுங்க. வியட்நாம். ஆமாங்க, படுத்துக்கிறது. ஆமாங்க. இப்போ நான் சொல்லி முன்னாடி அட்வான்ஸ் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்க சரி. நிறைய நம்ம யார் நம்மளுக்கு நடுவில் டீலர் இருக்காங்களோ அவங்கள பொறுத்து 20 நாள்லையும் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க. 2 மாதம் வெயிட் பண்ணிச்சுங்க. சரிங்க சரிங்க. திருப்பி இது இம்போர்ட் பண்றத விட திருப்பி வந்து இந்தியன் கேசியை மாத்துறதுக்குள்ள கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருக்கு. கொண்டு போய் சில ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அந்த சிப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அவங்க பேப்பர் போட்டு கொடுத்து அப்புறம் தான் நம்ம மேட் பண்ண முடியுங்க. ஓகே. ஆனா இப்போ இதே பிரீட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டிலயும் நிறைய பேர் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கெனல்ஸ் வந்துருச்சு. அதற்கும் நம்ம அங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணதுக்கு என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? பெருசா நம்ம எல்லா பிரீட்லயும் இருக்கிற மாதிரி தானுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிறதும் ஃபாரின்ல இருக்கிறதுக்கும் பெருசா கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வித்தியாசம் இருக்காது. எல்லாம் பிரீட்ஸ் ஒன்று தான். ஓகே. கொஞ்சம் அதை விட நம்ம கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் ஆகிறதுனால அதை நம்ம எடுக்கிறோம். ஆமா. ஓகே. அதாவது இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம எடுக்கிறோம். இப்போ அதுக்கான ஃபீமேல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதுதான் பிரீட் இந்தியா தானுங்க. இந்தியாவில் இருக்கிற ஃபீமேல் தான் நம்ம வச்சுக்கிறோம். சரிங்கண்ணா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீடு வந்து வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம்பாங்க. ஏன்னா இது பயங்கரமான ஹைப்பர் ஆக்டிவ். அவ்வளோ சீக்கிரத்துல வந்து யாருக்கு கட்டுப்படாது. ஆனா கமாண்டிங் ஒபீடியன்ஸ் வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு நல்லா கட்டுப்படும்பாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படி ஆனா நல்லா ஹைப்பர் ஆக்டிவான டாக் தானுங்க. அது அபார்ட்மெண்ட்ஸ்ல வச்சிருக்க ஆகாதுங்க. அபார்ட்மெண்ட்ஸ்ல ஆகாதுங்க. சரி. இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கணும், கொஞ்சம் காம்பவுண்ட் இருக்கணும், கொஞ்சம் விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணுங்க. ஆனா வந்து ரொம்ப அக்ரெசிவ்ங்கிற பேச்சு நீங்க நம்ம வந்து நம்ம தெரியாத அந்த ராட்வீலர் மாதிரிலாம் அட்டாக் பண்ணிடுவோம், நம்ம வந்து புது ஆளுல இது பண்ணிடுவோம்னு சொல்ல முடியாது. கடிக்கிற நாய்கள் தான் நம்ம வச்சுக்கிறத பொறுத்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழகுங்க. அப்படி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெரோசியஸ் நம்ம வளர்த்துறவங்களை கடிச்சிரும் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு அக்ரெஷன் கிடையாது. அனிமல் அக்ரெஷன் எப்படி இருக்குன்னா வேற நீங்க குட்டியிலிருந்து நாய்க்கு இந்த மற்ற கோழிகளோட எல்லாம் பழக்க விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிங்க. நம்ம அதெல்லாம் பார்க்காம இருந்ததுன்னா கண்டிப்பா பிடிக்கும். ஓகே. அப்ப கோழி வளர்த்துறவங்க, ஆடு மாடு வளர்த்துறவங்க கொஞ்சம் யோசிக்கணும். குட்டியிலிருந்து வளர்த்துனா ஒன்றும் பண்ணாது. குட்டியிலிருந்து வளர்த்தா நல்லா பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. நீ அடல்ட் செமி அடல்ட் தான் வாங்கிட்டு போய் அவங்க எல்லாம் காம்பவுண்ட்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அப்படி எல்லாம் கொடுக்குறாங்க, வளர்த்த முடியலன்னு கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொண்டு போனா கண்டிப்பா பிடிக்கும். சரிங்க. ஆனால் இப்போ இந்த பெல்ஜியம் மெலனஸ் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபான் அண்ட் பிளாக் மாஸ்க் இல்லைங்களா, இதை தான் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. சில இடங்களில் பிளாக்கும் பார்க்குறோம், நம்மகிட்டையும் அந்த பிளாக் இருக்கு. இது ஜெட் பிளாக்னு சொல்லலாங்களா? ஆமாம், ஜெட் பிளாக் தான். ஓகேண்ணா. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இந்த பிரீட்ல வந்து இந்த கலர் அவைலபிள் தானா, அந்த பிளாக் அப்படிங்கிறது அவைலபிள் தானா? ஏன்னா சில பேர் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒருத்தரோட ஐடியாங்க. நம்ம ஃபான் வித் பிளாக் மாஸ்க் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கலர். ஓகே. பிளாக் ரேர்னு சொல்லனால நம்ம பிளாக் தேடி எடுத்தோம்ங்க. சரி. வந்து ஃபாரின் கேசியிலேயே மெலனஸ் தான் வருது, பிளாக்னே வருதுங்க. ஓகே. அது இந்தியன் கேசியா மாத்திலையும் வருது. சரி. நம்ம போடுற பேப்பருக்கும் பிளாக் டீலுக்கு பிளாக்னு போடுறோம், எல்லாத்தையும் அப்ரூவ் பண்றாங்க, நல்லா இருக்காங்க. அப்படி ஒரு பிரீட் இல்லைன்னா இவ்வளவு பெரிய கிளப் இப்படி வந்து அதை அப்ரூவ் பண்ணுங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க ஒரு ஐடியா. இப்போ நம்ம மாட்டுலயே காராம்பஸ், காங்கேயன்ல மாட்டுல காராம்பஸ் ஒண்ணே இல்ல, மடி கருப்பான மாடு இல்லைன்னு சொல்றாலும் நிறைய இருக்குது. ஆனா காராம்பஸுக்கு இப்ப பெரிய டிமாண்டும் இருக்குங்க. அந்த மாதிரி தான் கருப்பு இல்லைன்னா இல்லைங்க. கருப்பு இல்லைன்னா எப்படி பேப்பர் வருங்க? கண்டிப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஃபான் வித் பிளாக் மாஸ்க் தானுங்க. கருப்புக்கு டிமாண்டு. அந்த ஃபான்ல பிளாக் பொடியில இந்த மாதிரி டியூரான் கலர் கிடைக்குங்கிறதுனால நிறைய பிளாக்ல மேட் பண்றதும் கூட. டியூரானுக்கு நிறைய ஆஃபர் இருக்குங்க. டார்க் ஃபான் அந்த டியூரான்ங்கிறது அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும். கால் நாள் வால் எல்லாம் கொஞ்சம் பிளாக் கலந்த மாதிரி இருக்குங்க ஃபான் வித் பிளாக் மாஸ்க்ல. சரி சரி. ஓகேங்கண்ணா. அப்படியே ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே பேசலாம். பார்க்கலாம். ஆனால் இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதுதாங்க இம்போர்ட் மேல். இதுக்கு பேர் ஹல்குங்க. 3 வயசு ஆச்சு. ஓகே. இப்போ நம்ம ஸ்டட்டுக்கு வச்சுக்கிற மெயின் மேல் இதுதானுங்க. நிறைய ஸ்டட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி. நல்ல குட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க, நல்ல குவாலிட்டியாகவும் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் இது குட்டியெல்லாம் கொடுத்து 2 வயசு ஆச்சு. எல்லாம் கொடுக்கறது கூட நல்ல ரிசல்ட்டுங்க. நல்ல கேரக்டர் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸ்லையும் நல்ல ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. ஓகேங்க. அடுத்ததுங்கண்ணா
அடுத்தது டியூரான் ஃபீமேலுங்க. ஓகேங்க. இப்போ 1 லிட்டர் மட்டும் ஆயிருக்கு, 1.25 வயசு ஆச்சு. சரிங்க. இது நல்ல ஹைப்பர் ஆக்டிவ், நல்ல ஸ்பீடுங்க. ஃபர்ஸ்ட் இது 9 குட்டி போட்டுதுங்க. 9 குட்டிங்க எல்லாமே டியூரான்ல போட்டுதுங்க. சரி. இப்போ இந்த செஸ்ட்ல வந்து அந்த ஒயிட் பேட்ச் வருது இல்லீங்களா, அது எப்படிங்க? அது கண்டிப்பா வருங்களா இந்த பிரீட்ல? எப்படி கண்டிப்பா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா பேட்ச் வருதுங்க. பேட்ச் எல்லாம் அவ்வளவுதாங்க. பேட்ச் அளவுதான். அந்த செஸ்ட் மார்க், அந்த ஃபுட் மார்க்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வருதுங்க. சரிங்க. மேக்ஸிமம் நம்மள வந்து ஒரு 2 நாய்க்கு மட்டும் செஸ்ட் மார்க் இருக்கும். ஃபுட் மார்க்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே. அதெல்லாம் எல்லா பிரீடுக்கும் போய் ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்புறமேல அதுலயும் வரதாங்க. அது கண்டிப்பா இவர் தான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் பயங்கரமான ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாரு. கூண்டவே சாச்சிருவாராட்டிருக்கு. இவரை பற்றி சொல்லுங்க. இது பிரிட் இன் இந்தியா தானுங்க. இப்போ அந்த மேல்ல வர ஃபீமேலுக்கு மேட்ச் பண்றதுக்கு நல்ல குவாலிட்டியான மேல் வேணும்னு சொல்லி எடுத்துங்க. ஓகே. இதுக்கு ஒரு 1.5 வயசு தான் ஆகுது. 1.5 வயசு தான் ஆகுதுங்க. நல்ல டியூரான்லாம் நல்ல சைஸ். ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக தெரியுதுங்களா? நல்ல ஹைட், நல்ல பெரிய சைஸ். பெரிய சைஸ், இது லார்ஜ் சைஸ்னு சொல்லலாம். ஆமா. ஓகேங்கண்ணா. எப்படி அக்ரெஷன் எப்படிங்க? இது பயங்கர அக்ரெஷன். அதெல்லாம் உள்ள செயின், கூண்டோட செயின் இருக்கு. நம்ம போட்டு அதுக்குள்ள ஒரு செயின் போட வேண்டியது இருக்கு. ஆமா. போஸ்கல் நீக்கல் வெளிய வந்துருச்சுன்னா கடிச்சிட்டு என்ன பண்றதுக்காக தானுங்க. ரைட்டுங்க. சரி. நெக்ஸ்ட் இந்த ஃபீமேல் சொல்லுங்க. இதுக்கு 3.5 வயசு ஆச்சுங்க. சரி. என்கிட்ட 4 லிட்டர் மட்டும் ஆயிருச்சு. ஓகே. இது ஹைதராபாத்ல இருந்து எடுத்ததுங்க. ஓகே. பேப்பர் பீஸ் எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே பேப்பர் பீஸ் தாங்க. எல்லாத்துக்குமே பேப்பர். ஓகே. இப்பதான் குட்டி போட்டு போன வீடியோல போட்டப்ப பாத்தீங்கன்னா அது குட்டி போட்டு இருந்ததுங்க. குட்டி பிரிச்சு 40 நாள் ஆச்சுங்க. 40 நாள் ஆச்சு. இது கொஞ்சம் அக்ரெஷன் கம்மியா தெரியுதுங்க. அது நல்ல அக்ரெஷனுங்க. நான் கிட்ட இருக்கனால அது நீங்க உங்க கிட்டங்கிறதுனால அது அமைதியா இருக்குது. அப்படி நீங்க கிட்ட வாங்கல. வேணாம் நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். ஓகேடா. முன்னாடி ஒரு ஹைதராபாத்ல சொல்லுங்க. அதோட போன பேட்ச் குட்டி இது. ஓகே. இப்போ 6 மாசம் ஆச்சுங்க. நீ அடுத்ததுக்காக பீடிங் பயங்கரமான ஹைப்பர் ஆக்டிவ் இல்ல? நல்ல ஹைப்பர் ஆக்டிங். அந்த குண்டாலாம் பாத்தீங்கன்னா உள்ள வச்சதெல்லாம் கடிச்சு பிச்சை வச்சிருக்கோம். அங்க பாருங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே இப்படி எல்லாம் இந்த மேலனஸ்கான கேரக்டரே தான். உள்ள இருந்து பாட்டில் கடிக்கும். அலுமினி குண்டாவே இந்த கடி கடிக்குதுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் குக்கர், பழைய குக்கர் போட்டு வர்றதுங்க. சரி. அப்பதான் அது கடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ரைட்டுங்க. நான் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது இப்போ லெட்டர் ஆகி 50 நாள் ஆச்சுங்க. டிசம்பர் 20 குட்டி போட்டது. சரி. 9 குட்டி போட்டதுக்கு 3 குட்டி எடுத்து போயிட்டாங்க. 6 குட்டி இருக்குதுங்க. ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபானுங்க, 8 பிளாக். ஆமாங்க. அப்படி குட்டிகளை பார்த்துடலாம். அதில் 6 மேல் 3 ஃபீமேலுங்க. ஒரு மேல், ஒரு ஃபீமேல், 2 மேல் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. மிச்சம் இருக்கிறதுல வந்து ஒரு 6 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. 2 ஃபீமேலுக்கு இப்போ 45 நாள் ஆயிருக்கு இல்லையா? 50 நாள் ஆயிடுச்சு. 50 நாள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணி கொடுத்துட்டு 3 குட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மற்றதெல்லாம் வந்து அப்படியே தொடர்ந்து புக் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்கண்ணா. சரி. அது இல்லாமல் அடுத்த 2 லிட்டர் இருக்கு. அதையும் பார்த்துடலாம். சரி. ஆனால் ஏற்கனவே 2 லிட்டர் மட்டும் பார்த்தோம். இது 3வது லிட்டர் மட்டும் இல்லைங்களா? ஆமாங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 நாள் ஆகுதுங்க. சரிங்க. இது 8மே மேலுங்க. இன்னைக்கு டியூரான் கலர் இது. ஓகேங்க. இது ஃபானு. ஓகேங்க. இது பிளாக்குங்க. ஓகே. சரி. இதுக்கு போட்ட மேலுங்கண்ணா? பிளாக் மேல் தான் போட்டிருக்கு. 8 குட்டி விழுந்திருக்கு இல்லைங்களா? ஆமா. கரெக்டா எக்ஸாக்ட்டா எத்தனை நாள் சொன்னீங்க? 8 நாள் ஆகுதுங்க. 8 நாள் ஆகுது. இது ஒரு 45வது நாள் வரும்போது நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வருவோம் இல்லைங்களா? வேக்சின் பண்ணதுக்கு அப்புறம். ஆமா. ஓகே. நான் இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற இந்த டாக் அதோட பப்பீஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 7 குட்டி இருக்குதுங்க. இதுல 3 மேல் 4 ஃபீமேலுங்க. சரிங்க. இது அதோட அம்மாங்க. இப்போ 24 நாள் ஆச்சுங்க. இப்போ 4 நாளா அப்படியே அந்த ராயல் கண்ணன் அப்படியே ஃபீட் வைக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு பழகிடுச்சுங்க. அப்படி சாப்பிட்டு பழகுதுங்க. எத்தனை பப்பீஸ் டோட்டலா வந்து? இதுல 7 இருக்குங்க. 7 கிடைச்சது. 7 இருக்குங்க. ஓகேங்க. பப்பீஸ் எல்லாம் இப்படி குவாலிட்டியா இருக்குங்க? நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் இந்த ஈரத்தால கழுவி விட்டதுனால கொஞ்சம் முடி தண்ணி நல்லதுனால சிலுத்துட்டு நிக்கிற மாதிரி இருக்குதுங்க. சரிங்க. நல்ல குவாலிட்டிங்க. நல்ல 24 நாளே எல்லாம் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிங்க. ஆயிடுச்சு. நான் எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம பப்பீஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? 45 நாளுங்க. 35 நாள் டிமாம் பண்ணிடுவோங்க. 45 நாள் ஒரு ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணி. சரிங்க. அப்புறம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுக்குறோம். ஆமா. ஓகேண்ணா. எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிருந்தீங்க. உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. பெல்ஜியம் மெனலாய்ஸ் அப்படின்னாவே வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவ்க்கு பேர் போனதுன்னு சொல்லலாம். அது உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஒரு செகண்ட் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. அதே மாதிரி உங்களோட லிட்டர்மெண்ட்டை காமிச்சிருந்தீங்கன்னா. ஆனால் இப்போ சொல்லுங்கள், ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் அந்த கேள்வி கேட்குறேன். எங்கெல்லாம் உங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தர முடியும்? எங்கே வரைக்கும் அனுப்பலாங்க? நாம இப்போ சென்னை, பெங்களூரு, ஆந்திரா, நெல்லூர், சரிங்க, கேரளாங்க, ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து குட்டி நம்ம லோக்கலில் வந்து பெருசாக பெல்ஜியம் மூவ் ஆகிறது இல்லைங்க. சரிங்க. போகிறதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னை, பெங்களூர் தான் அதிகமாக போகுது. ஓகே. கேரளா, நெல்லூர் வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் மகாராஷ்டிராவிலிருந்து கூட வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. புனேலேருந்து வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கேயும் பண்ணலாம், பண்ணுறக்கு ஆள் இருக்காங்க. நம்ம குட்டியெல்லாம் பெரிய ஃபீமேல ஹைதராபாத்ல எடுத்து வந்தோம்ங்க. ஓகே. எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் ஆல் இண்டியா எங்கே வேணாலும் பண்ணலாம்.
சரிங்கண்ணா. அதே மாதிரி வேக்சின் நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க, ஒரு வேக்சின் பண்ணி தந்துருவோம். ஒரு வேக்சின், ஃபர்ஸ்ட் வேக்சின் நீங்க போட்டு கொடுத்துருவீங்க. ஆமா. அதுக்கப்புறம் கைடும் பண்ணுவீங்க இல்லைங்களா? எப்படி வளர்த்தணும் என்ன ஏதுன்னு புதுசா வளர்த்துறவங்களுக்கு கைடு நீங்க பண்ணுவீங்க, கைடன்ஸ். ஆமாங்க. அப்ப 45 நாள் குட்டி வச்சிருந்தா தான் நீங்க போன ஃபீட் வச்சீங்கன்னா சாப்பிடும், விளையாடுற கண்டிஷன்ல இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டு போனாலும் நீங்க ஊட்டிட்டு அதை பார்த்துட்டு இருக்கணும். இப்போ தாய்கிட்டே இருக்கிறனால சீக்கிரம் சாப்பிட்டு பழகிக்கும். சரிங்க. 45 நாள் ஆகல நீங்க என்ன ஃபுட் வச்சாலும் சாப்பிட கண்டிஷன் ஆகி. 45 நாள் அந்த பப்பி பார்த்தேங்க, என்ன வெயிட்டா இருக்குன்னு நான் தூக்கி பார்த்தேன். உண்மையாலுமே ரொம்ப அற்புதமா வச்சிருக்கீங்கன்னா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக் வந்து யாரெல்லாம் வளர்த்தலாம், யாரெல்லாம் வளர்த்தக்கூடாது, அதை மட்டும் எனக்கு கடைசியா ஒரு பாயிண்டா சொல்லிருங்களா? அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க தனி வீடு மட்டும் தான் இருக்குதுங்கிறவங்க வளர்த்தவே கூடாதுங்க. சரிங்க. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தோட்டம் இருக்கிறவங்க அல்லது வந்து கொஞ்சம் ஃபென்சிங், கார் பார்க்கிங், இப்படி ஒரு நாய் ஓடி சுத்தி வீட்டை சுத்தி வர இருக்கிறவங்க மட்டும் தான் இதை வளர்த்துறது நல்லதுங்க. அதாவது அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருணும். ஆமாங்க, அது ஓடி ஆடி விளையாடுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணுங்க. அதுக்கு நம்ம பெருசா தோட்டம் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கார் பார்க்கிங் சுத்தி வீட்டை சுத்தி வர அளவுக்காவது ஒரு ஸ்பேஸ் இருந்தா தான் இது வளர்த்தனா பெஸ்ட். ஆனா இந்த பிரீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு ரகம் இல்லைங்களா? ஆமா. அதனால வந்து நம்ம நாட்டு நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகளே இதுக்கு ஏத்ததா, இல்ல இதுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது நம்ம இப்போ ராயல் கெனல் அந்த மாதிரி ஏதாவது வந்து சப்ளிமெண்டா ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்குமா? நீங்க என்ன நம்ம நாட்டு நாய்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். நம்ம குட்டிகளுக்கு ராயல் கெனல் கொடுக்குறோம், ஏன்னா ஒரு 90 நாள் நல்ல growth வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம என்ன வேணாலும் மாத்திக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 90 நாளைக்கு நம்ம ஃபுட் வைக்க நல்லது. அது நீங்க ஃபுட் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வைக்கிறது நல்லதுங்க. ஆனா பெருசலுக்கு வேண்டியதில்லை. ஸோ பராமரிப்பு வந்து ஈஸியானது, நாட்டு நாய்கள் மாதிரி தான். நாட்டு நாய்கள் மாதிரி தான். ஓகேங்கண்ணா, ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா. இவ்வளோ நேரம் உங்கள் பண்ணையை சுற்றி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களோட இந்த நாய்கள் வளர்ப்பானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா. நன்றிங்கண்ணா.